இசக்கியையும் ஆறுமுகத்தோட பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்க சொல்லுங்கக்கா. அப்பதானே காயத்ரிக்கும் சந்தோஷமா இருக்கும், நம்ம புருஷனுக்கும் இந்த வீட்டுல முக்கியத்துவம் இருக்குன்னு அவன் நினைப்பா. என்னக்கா நீங்களே இப்படி யோசிக்கிறீங்க? இசைக்கு உங்க மக கழுத்துல தாலி கட்டிருக்காங்கக்கா. அவனை வெறும் பயலா இந்த வீட்டுல உட்கார வச்சிருக்க போறீங்களா, இல்ல அவன் ஆறுமுகத்தோட பிசினஸ் பார்ட்னரா சேர்த்து அவனை கௌரவமா இந்த வீட்டுல வச்சுக்க போறீங்களா? ஏ மகா, இசைக்கு என்ன தெரியும்னு அவனை அதுக்குள்ள ஆறுமுகத்தோட பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்க சொல்ற? அவன் இது வரைக்கும் ஏதாவது பொறுப்பான வேலை பண்ணிருக்கானா? சும்மா தண்டமா ஊரு தானே சுத்திக்கிட்டு இருந்தான். ஆயப்படுங்க. இன்னொரு தடவை என் தம்பியை பத்தி ஏதாவது பேசுனீங்க வேற மாதிரி ஆகி போயிடும். அக்கா பாத்தீங்களா அக்கா, உங்க முன்னாடியே உங்க மருமகனை எவ்வளவு கேவலமா பேசுறாருன்னு. இப்படி இவரே பேசுறாருன்னா ஊர்ல உள்ளவங்க எல்லாம் எசைக்கு என்னென்ன பேசுவாங்க. இப்படிலாம் பேசுறது மட்டும் காயத்ரிக்கு தெரிஞ்சதுன்னா அவ மனசு எப்படி துடிக்கும்க்கா. இப்படிலாம் நடந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் எசக்கிய ஆறுமுகத்தோட பிசினஸ் பார்ட்னரா ஆக்கிக்க சொல்றேன்க்கா. முதல்ல அவன் ஆறுமுகத்துக்கிட்ட வேலை செஞ்சு தொழில கத்துக்கிட்டோம், அதுக்கப்புறமா பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு பின்னாடி முடிவு பண்ணிக்கலாம்.